எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம். புதுசாக சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே நான் அரை கப்புக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை கப்புக்கு வந்து பாசி பருப்பு இருக்குல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உலர்ந்த திராட்சை இருக்குல்லையா, அதை வந்து ஒரு கையளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் அதே மாதிரி தான், உங்கள் கையளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் மணத்துக்காண்டி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப்புக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது அரை கப்பு அரிசி, அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். ஆனால் 1 கப்புக்கு நான் இங்கே வெல்லம் எடுத்திருக்கேன். நெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரை யூஸ் பண்ணலாம். இது வந்து பொங்கலுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இந்த பாசி பருப்பு இருக்குல்லையா, அதை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆனவுடனே அதை வந்து எந்த குக்கரில் வைக்க போகிறீங்களோ அதில் நான் அதை தட்டி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இதில் நான் அதை எடுத்து வச்சுருக்க அரிசியும் போட்டு தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிற போகிறேன். அதை கழுவிட்டு நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 1 கப்புக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்புக்கு தண்ணி சேருங்க. 1 கப்புக்கு பருப்பு எடுத்துட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி. அது போக 1 கப்புக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருங்க. இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குக்கரில் 4 விசில் வரை நீங்கள் வச்சு எடுத்துருங்க. இதுக்கெல்லாம் நம்ம வெல்லத்தையும் இதில் போட்டு நம்ம அப்படி உருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெல்லத்தையும் நான் கரைச்சி வச்சுட்டேன் தண்ணியில். அதாவது 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நான். இப்போ இது நல்லா விசில் போனதுக்கப்புறம் இதை குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு பால் எடுத்து சேர்த்துக்கிறணும். 2%னாலும் சரி, ஹோல் மில்க்னாலும் சரி, அரை கப்பு பால். அப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெல்லம் இருக்குல்ல, ஏன்னா அதில் கல் மண்ணெலாம் இருக்கும், அதனால் தண்ணியில் ஏற்கனவே கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துருக்கோம். அதில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா ரொம்ப இனிப்பு இருந்துச்சுன்னா தகட்டின்னு கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்தளவு பதத்துக்கு வந்துடும். பார்க்க தண்ணியாக இருக்கும், ஆனால் ஆற விட்ட பிறகு நல்லா கெட்டியாகவே மாறிடும். இப்போ இது வந்து நல்லாவே கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ நெய் இருக்கு இல்லையா, இது வந்து வீட்லேயே உருக்கி எடுத்த நெய். இது எப்படி பண்ணுறது நான் வீடியோ லிங்க் பண்ணி விட்றேன், பார்த்துக்கிறேங்க. இந்த நெய் நல்லா சூடான பிறகு அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, ஏலக்காய் மேலே போட்டு லைட்டாக வதக்குங்க. நெய் நல்லா இருந்தால் தான் சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உலர்ந்த திராட்சை இருக்குல்லையே, அதை போடுறோம். உலர்ந்த திராட்சை வந்து அப்படியே பலூன் மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அந்த நேரத்தில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ இருக்குல்லையே, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அந்த சக்கரை பொங்கலில் அப்படியே உள்ளே கொட்டிட வேண்டிதான். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக வச்சுட்டோம். முதல்ல ட்ரை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நாம் வந்து இதில் வந்து உங்களுக்கு அந்த சக்கரை பொங்கல் ப்ரௌனாக மேலே தெரியும். அது வந்து நம்ம அந்த பருப்பை வறுத்துட்டு போட்டோம் இல்லையா, அதனால தான். இதை நீங்கள் பருப்பை வறுக்காமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலர் ஸ்பாட் வராது. நீங்கள் வறுத்தும் போடலாம், வறுக்காமலும் போடலாம். இது உங்களுடைய விருப்பம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.